அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் பெற்று அவருக்குள்ளாக பலமடையவும், அவருக்குள்ளாக நாம் பலத்துடன் ஜீவிக்கவும், பரிசுத்தம் அடையவும் நாம் இந்த வேளையிலே நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவார். இந்த வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த காலங்களிலே பல வழிகளிலே ஜனங்கள் கலக்கமடைந்து காணப்படுகிறார்கள், கலங்கி போய் காணப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் யாரோடு பேசினாலும் ஏதோ ஒரு கலக்கம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த கலக்கம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று நாம் சிறு ஆராய்ந்து பார்த்தால், சிலர் பாருங்கள், நாளை பொழுது விடிந்தால் என்ன நடக்குமோ என்று கலங்குகிறார்கள். இன்னுமாக தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்குகிறார்கள். இன்னும் சிலர் துர்ச்செய்திகளை கேட்டு அவர்கள் கலக்கமடைகிறார்கள். இன்னும் சிலர் தங்களை பற்றி பிடித்திருக்கும் நோய்களை குறித்து அவர்கள் கலங்குகிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலக்கமடைந்து போய் இருக்கிறார்கள். இன்னும் பார்க்க போனால் யுத்தங்கள், யுத்த அபாயங்கள், இயற்கை அழிவுகள், இவைகளை எல்லாம் எண்ணி கலங்குகிறார்கள். இன்னும் சிலர் இந்த உலகம் எங்கு போகிறது, எந்த நிலையிலே போகிறது, அநியாயங்களும் அட்டுழியங்களும் இருக்கிறதே, எதிர்காலத்திலே எவ்விதமாய் இந்த உலகம் இருக்கப் போகிறது என்று கூட கலங்குகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த கலக்கங்கள் மனுஷரை மாத்திரமல்ல, தேசத்தை கலக்குகிறது, அரசாங்கத்தை கலக்குகிறது, அதிகாரிகளை கலக்குகிறது, தேச தலைவர்களையும் கலக்குகிறது. தங்களுக்கு என்ன நடக்குமோ, நாளை இருக்கிறோம், ஆட்சியிலே இருக்கிறோம், இன்று ஆட்சியிலே இருக்கிறோம், நாளை என்ன நடக்கப் போகிறது தெரியாது. கலங்கி போய் தலைவர்கள் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கலக்கங்கள் இவையெல்லாம் இப்படி பலவிதமான கலக்கங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் தேவனுடைய ஊழியர்களையும் இந்த கலக்கங்கள் விட்டு வைக்கவில்லை. ஏதோ ஒரு வகையிலே அவர்களையும் கலக்கங்கள் பற்றி பிடிக்கிறதான அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக கர்த்தருடைய பிள்ளைகளையும் தேவ ஊழியக்காரரையும் இவ்விதமான கலக்கங்கள் ஆட்கொள்ளுவதினாலே அவர்கள் தங்களுடைய விசுவாசத்து ஜீவியத்திலே அவர்கள் தள்ளாட வழிக்கிடுகின்றார்கள். தங்களுடைய விசுவாச ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியாதவர்களாய் எத்தனையோ பேர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உலகமும் அதன் குடிகளும் கலங்கி நிற்கலாம். ஆனால் அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள முடியாதவைகளிலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருப்பதினால் அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைகள் எதுவுமே அவர்களை காத்துக்கொள்ள முடியாது. அவ்விதமானவர்களில் தான் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கோ உறுதியான நிச்சயம் நமக்கு உண்டு.
உறுதியான நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த நிச்சயத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். நீ ஒப்புவித்த எதையுமே நீ பாதுகாக்கும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ அவரிடத்திலே ஒப்புவித்த எதையுமே அவர் பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உன் ஜீவியத்தில் எல்லா பகுதிகளையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து விடுவாய் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? ஆம், அதை நாம் நம்பலாம். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லிய வார்த்தை. அவர் ஜீவன் உள்ளவர், நித்தியமாய் அவர் ஜீவிக்கிறவர், நம்மை படைத்தவர். அவருடைய வார்த்தையை நாம் நம்பலாம். ஆகவே அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. உன்னுடைய வலது கையை பிடித்திருக்கும் ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவரும் பொய்யுரையாதவரும் மாறாதவரும் சர்வ வல்லமை உள்ளவரும் இருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளையை நீ மறந்து போகாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா, உன்னை என்னுடைய உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன். உன்னை என்னுடைய உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன். சிந்தித்து பாருங்கள், அந்த வார்த்தையை சிறிது சிந்தித்து பாருங்கள். உள்ளங்கையிலே என்னை அவர் வரைந்திருக்கிறார், கீறியிருக்கிறார். ஆகவே அவர் அந்த உள்ளங்கையை பார்க்கிறார். அவர் அந்த உள்ளங்கையை இப்படி திருப்பினாலும் நாம் ஒருபொழுதும் விழுந்து விட மாட்டோம். எப்படித்தான் செய்தாலும் விழுந்து விட மாட்டோம். ஏனென்றால் உள்ளங்கையிலே அவர் வரைந்திருக்கிறார் நம்மை. இன்றைக்கு சில போதகர்கள் போதிக்கிறார்கள், சபையோரை பார்த்து, உங்களுடைய உள்ளங்கைகளை பாருங்கள், உங்களுடைய உள்ளங்கைகளை பாருங்கள், ஆண்டவர் இயேசு உங்களை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார், நீங்கள் பார்த்து கொண்டு அதை ஜெபியுங்கள் என்று சொல்லி வழிநடத்துகிறார்கள். அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தன்னுடைய உள்ளங்கையில் தான் வரைந்திருக்கிறாரே எங்களை தவிர என்னுடைய உள்ளங்கையில் அல்ல. நான் உள்ளங்கையிலே நான் பார்த்து ஜெபிக்கிறதுக்கு நான் விற்கிறாத காரணம் அல்ல. இந்த போதனைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தர் தம்முடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கிறார். நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு பார்த்தீர்களா? எவ்வளவு நிச்சயமான பாதுகாப்பு. நாம் ஒருபொழுதுமே நம்மை அவருடைய கரத்திலிருந்து யாருமே பிரித்து விட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்திலே ஒப்புவித்ததை, அந்த ஒப்புவித்ததை அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியாயின் நாம் கர்த்தரிடத்திலே அதை ஒப்புவிக்க வேண்டியது என்ன? அந்த சிலவற்றை குறித்து நாம் இந்த வேளையிலே தியானிப்போம். முதலாவதாக சங்கீதம் 37 நாங்கள் எடுத்து 5வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம், இங்கு உன் வழி என்று ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. உன் வழி என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் அந்த வழி என்ன? அது நம்முடைய அழைப்பும் அதற்கேற்ற ஜீவியமும் ஆகும். அருமையானவர்களே, இது கர்த்தருடைய வழி, என்னுடைய வழி அல்ல. பின்ன உன் வழி அது கர்த்தருடைய வழியாய் இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஜனத்துக்கு என் வழி என்று ஒரு சுய வழி கிடையாது. என் சுய சித்தம் என்று ஒன்றும் கிடையாது. சுய நினைவென்று ஒன்றும் கிடையாது. அந்த வழி, ஒரே வழி இருக்கிறது. அது தேவனுடைய வழிதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே நம்முடைய அழைப்பும் அதற்கேற்ற ஜீவியமும் தான் இந்த வழி. இதுவே நம்முடைய வழி. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த வழி ஒன்றையே நாம் எப்பொழுதும் பற்றி கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய அழைப்பையும் அதற்கேற்ற ஜீவியத்தையும் கர்த்தருக்கே நாங்கள் ஒப்புவித்து விட வேண்டும். ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆகவே கர்த்தருடைய வழி என்னுடைய வழி, என்னுடைய வழிதான் கர்த்தருடைய வழி. அந்த வழியை அவரிடத்திலே ஒப்புவித்து நாம் காத்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் அவர் நம்மை வழி நடத்துவார். நாம் அவரிடத்திலே நம்முடைய வழியை ஒப்படைக்காமல் அவர் நம்மை எப்படி வழிநடத்த முடியும்? சிந்தித்து பாருங்கள். ஆகவே பாருங்கள், ஒரு சொல்லு கேட்காத ஒருவரோடு நாம் அவருக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல முடியாதே. சிந்தித்து பாருங்க. அவர் சொல்லு கேட்டு நடக்கும் பொழுதுதான் நாம் இன்னும் பல வழிகளிலே புத்திகளை சொல்லி அவரை வழிநடத்த முடியும். அப்படித்தான் தேவனிடத்திலே நம்முடைய வழியை அவரிடத்திலே ஒப்படைக்காமல் அவர் ஒருபொழுதுமே நம்மை வழிநடத்த முடியாது. அவரிடத்திலே ஒப்படைக்காமல் ஆண்டவரே என்னை வழிநடத்தும், என்னை வழிநடத்தும் என்று சொன்னால் அவர் எப்படி வழிநடத்துவார்? சிந்தித்து பாருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பு, நம்முடைய சிந்தை, நம்முடைய ஜீவியம் அனைத்தும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கோழி குஞ்சுகள் பாருங்கள், அதனுடைய தாயினுடைய சிறகுகளுக்குள்ளே அது போய் அடைக்கலம் பெற்று ஆபத்துக்களுக்கு அது தப்பிக்கொள்ளுகிறது. ஆபத்து வருகிறதோ உடனடியாக தன்னுடைய தாய் கோழியினுடைய சிறகுகளுக்குள்ளே அந்த குஞ்சுகள் ஓடிப்போய் மறைந்து கொள்ளும். ஆம் அருமையானவர்களே, அதே போல நமக்காக பாடுபட்டு நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து நமக்காக மீண்டுமாக உயிரோடு எழுந்திருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ராஜாதி ராஜா கத்தாதி கத்தாவாகிய சர்வ வல்லமை உள்ள இயேசுவை நாம் அடைக்கலமாக கொள்ளுவோமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நிச்சயமாக நாம் பாதுகாப்பாயிருப்போம். ஆகவே நம்முடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர்! அவர் நம்மை எப்பொழுதுமே அவர் பாதுகாக்கத்தான் விரும்புகிறார். வேதத்திலே கூட பாருங்கள், நெகேமியா என்ற ஒரு தேவ மனிதனை நாங்கள் காணுகிறோம். இந்த நெகேமியா என்ற மனிதன், அவன் ஒரு ஜூத கைதி, ராஜாவினுடைய பானபாத்திரக்காரன். ராஜாவுடைய அரண்மனையிலே ஒரு வேலைக்கு அமர்வதென்றால், ஒரு வேலை எடுப்பதென்றால் அது இலகுவான காரியம் அல்ல. அதுவும் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறதென்றால் அது இன்னும் ஒரு லேசான காரியம் அல்ல. ஆனால் இந்த நெகேமியாவுக்கு அந்த உத்தியோகம் கிடைத்திருந்தது. இந்த வேலை நெகேமியாவுக்கு கிடைத்தது. ஆனால் இந்த தேவனுக்கோ நெகேமியாவை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது. இவன் ராஜ அரண்மனையிலே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறான். அவன் ஒரு கைதி, யூத கைதி. இந்த வேளையிலே தேவனுக்கும்
இந்த நெகேமியாவை குறித்து ஒரு நோக்கம் அங்கே இருந்தது. இந்த அழைப்பு அவனுக்குள்ளே மறைந்திருந்தது. ஒரு நாள் சில யூதர்கள் வந்து நெகேமியாவிடத்திலே அந்த யூதாவிலிருந்து வந்த அந்த சிலர் யூதரின் உபத்திரவங்களையும் அங்கே எருசலேமின் அங்கே நிலவரத்தையும் குறித்து அங்கே நெகேமியாவோடு பேசுகிறார்கள். அதை தெரிவித்த உடனே அந்த உடைக்கப்பட்ட எருசலேம் அலங்கத்தையும் சுட்டெரிக்கப்பட்ட அந்த வாசல்களையும் திருத்தி தன்னுடைய அந்த ஜனத்தை, தன்னுடைய இனத்தை துன்பத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனம் அங்கே நெகேமியாவுக்குள்ளே உருவானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய தரிசனம் அதற்குள்ளே தனக்குள்ளே உருவாகின உடனே இந்த நெகேமியா ராஜாவிடத்திலே ஓடிப்போய், என் தரிசனத்தை நிறைவேற்ற உம்மிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வேண்டும் என்று அவர் கெஞ்சவே இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு தரிசனத்தை பெற்றவுடனே ஓடிப்போய் நெகேமியா ராஜாவிடத்திலே கைகட்டி நின்று கெஞ்சி கேட்கவில்லை, ராஜாவே எனக்கு தேவன் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார், நான் இதை நிறைவேற்ற வேண்டும், எனக்கு தேவையான உதவிகளை தாரும் என்று சொல்லி கேட்கவில்லை. முதலாவது அவன் தான் ஒரு சிறை கைதி என்பதை அவன் நினைவில் வைத்திருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிறை கைதி ராஜாவிடத்திலே இவ்விதமாக பேச முடியுமா? இப்பொழுது பாருங்க, அவனிலே தேவ அழைப்பு அங்கே கிரியை செய்த வேளையிலே அந்த தேவ அழைப்பு அவனுடைய உள்ளத்திலே கிரியைகள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த எருசலேம் அலங்கம் சுட்டெரிக்கப்பட்டு விட்டதே, அந்த வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டு விட்டதே, உடைக்கப்பட்டு விட்டதே. மட்டுமல்ல, என்னுடைய ஜனங்கள் அங்கே துன்பங்களிலே அமிழ்ந்து போயிருக்கிறார்களே, இவை எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும், என் ஜனத்தை பாதுகாக்க வேண்டும். இது அவனுடைய உள்ளத்திலே அங்கே இருதயத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த கிரியை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அவன் அவசரப்படவில்லை. அவசரப்படாமல், ஆத்திரப்படாமல் தன் வழியையும் யோசனையையும் தேவனிடத்திலே அங்கே ஒப்புவிக்க முடிவு செய்து அங்கே அழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனக்கு இருந்த செல்வாக்கையும் தனக்கு இருந்த ஞானத்தையும் அவனுடைய முயற்சியையும் கைவிட்டு தன்னுடைய வழியை தேவனுக்கே ஒப்புவித்தார். எனக்கு செல்வாக்கு இருக்கிறது, அதை தேவனாய் தந்தார். எனக்கு நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார், தேவன் தானே தந்தார். என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்ற போதிய சலுகைகள் எல்லாம், வழிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, தேவன் தானே திறந்திருக்கிறார் என்று ஓடிப்போய் எல்லாவற்றையும் செய்யவில்லை. முதலாவது தேவனுடைய பாதத்திலே அவர் விழுகிறார். அவசரப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. யோசேப்பு, தாவீது என்பவர்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அவர்கள் தங்களுடைய அழைப்பின் தரிசனத்தை அங்கே அடைய பல வருஷங்கள் அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பல வருஷங்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். அருமையானவர்களே, உடனே ஓடிப்போய் அவர்கள் கிரியை செய்யவில்லை. தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் தேவன் நெகேமியாவை போல அழைத்திருக்கலாம். இந்த நெகேமியாவை போல ஒரு அழைப்பு உனக்கும் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே ஒரு அழைப்பு வந்திருக்கலாம். நீ பெற்றுக்கொண்ட இந்த உலக உயர்வுகளையும் உலக ஆசீர்வாதங்களையும் பற்றி கொள்ளாமல் உன்னுடைய அழைப்பையே நீ பற்றிக்கொள். அந்த அழைப்பையே பற்றிக்கொள். அது உனக்குள்ளே மறைந்திருக்கிறது, அதை நீ பற்றிக்கொள். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஏற்ற காலத்திலே
அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன்முன் இருக்கும் தடைகளை அவர் உடைத்து போடுவார். அவரே உடைப்பார். அதை நீ அந்த தடைகளை குறித்து நீ கவலைப்படாதே. எனக்கு முன்பாக என்னுடைய வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதே, நான் எப்படி முன்னேறி செல்லுவேன் என்று சொல்லி நீ அங்கலாய்க்காதே, கலங்காதே. அதை உடைப்பது கர்த்தருடைய வேலை. தடைகளை உடைத்து போடுகிறவர் என்பது அவருடைய நாமம். தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் உன் முன்னே செல்லுகிறார் என்பதை மறந்து விடாதே. தேவனுடைய பிள்ளையே, நெகேமியா தன்னுடைய வழியை தேவனிடத்திலே ஒப்புவித்து, தேவனே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற அந்த உறுதியோடு அங்கே நம்பிக்கையோடு இருந்தார். பாருங்கள், நெகேமியா அமைதியாக கர்த்தரிடத்திலே கொத்துவிட்டு அமைதியாய் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த அழைப்பை அவர் மறக்கவில்லை, அந்த தரிசனத்தை அவர் மறக்கவில்லை, அந்த பாரத்தோடு இருந்தார். ஆனால் தேவனோ அமைதியாயிருக்கவில்லை. தேவன் அமைதியாயிருக்கவில்லை. மாறாக நெகேமியாவுக்காக தேவன் ராஜாவுக்குள்ளே கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருந்தார். அது நெகேமியாவுக்கு தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒப்பு கொடுத்து அமைதலாக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அவர் அமைதியாய் இருக்காமல் நமக்காக கிரியை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகேமியாவை கொண்டு தேவன் தாம் நினைத்ததை செய்து முடித்தார் என்பதை நாம் அறிவோம். தேவனுடைய பிள்ளையே, உன்னை அழைத்த தேவன் உன்னுடைய அழைப்புக்கு ஏற்ற வழியிலே உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே உன் வழியை பற்றி நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஊழியத்திலே கூட பாருங்கள், நம்முடைய ஊழியங்களிலே கூட நாங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். எத்தனை தடைகள், எத்தனை விதமான விசுவாசத்துக்கு சோதனைகள், சோர்வுகள் எல்லாம் நம்மை வந்து அடைந்திருக்கிறது அல்லவா? சோர்வுக்குள் ஆட்கொள்ளப்பட்டு அந்த சோர்வின் வார்த்தைகள் கூட நம்முடைய வாயினால் வெளிவந்திருக்கிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் இறுதி வரை அவர் நம்மை நடத்துவார் என்ற விசுவாசத்திலே நாம் பலமடைவோம். ஆகவே தேவனுடைய பிள்ளையை, உன் வழியை பற்றி நீ கலங்காமல் தேவனுடைய சமூகத்திலே உன்னை தாழ்த்தி உன் வழியை, உன்னுடைய அழைப்பின் ஜீவியத்தை கர்த்தரிடத்திலே நீ ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பாயாக. நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற கிரியைகளையும் நீதியின் கிரியைகளையும் நற்கிரியைகளையும் செய்யும்படி நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். இந்த உலகத்தார் பாருங்கள், அவர்கள் கிரியை செய்கிறார்கள், பல நற்கிரிகளை செய்கிறார்கள், இன்னும் பல மேலான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். அவர்களுக்கு நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நம்முடைய அழைப்புக்கேற்ற கிரியைகளையும் நீதி கிரியைகளையும் நற்கிரியைகளையும் செய்யும்படியாய் தேவனாலே நாம் பிரிக்கப்பட்ட ஜனமாயிருக்கிறோம். அவருக்கென்று அவருடைய பக்கம் இழுக்கப்பட்ட ஜனமாயிருக்கிறோம். ஆகவே
நாம் நம்முடைய செய்கைகளை எப்பொழுதும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. பார்த்தீர்களா? இதையெல்லாம் நாம் ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய செய்கைகளுக்கு எதிராக ஒரே ஒரு சத்துரு அவன் இருக்கிறான். யார் தெரியுமா? அதுதான் பிசாசின் கிரியைகள். பிசாசின் கிரியைகள் நம்முடைய செய்கைகளுக்கு சத்துரு. ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக தன்னுடைய கோலை போட்டான். நீங்கள் எல்லாரும் அறிவீங்க. அது பாம்பாய் மாறினது. அப்பொழுது பார்வோனுடைய மந்திரவாதிகளும் வந்து என்ன செய்தார்கள்? கோலை போட்டார்கள். அதுவும் பாம்பாத்தான் மாறிச்சு. மோசேக்கு அதிர்ச்சியா போயிட்டு அதிர்ந்து போயிட்டார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரனை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அந்த ஆரோனுடைய கோல் அந்த மற்ற பாம்புகளை எல்லாம், மந்திரவாதியுடைய பாம்புகளை எல்லாம் விழுங்கிவிட்டது. பார்த்தீர்களா? ஆரோனின் கோலோ பாருங்கள், மற்ற சர்ப்பங்களை எல்லாம் விழுங்கி போட்டது. கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அவருக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்துகிறார். எலியா தீர்க்கதரிசி தேவன் சொல்லுகிறபடியே செய்கிறவராக காணப்பட்டார். தேவன் சொல்லுகிறபடிதான் எலியா தீர்க்கதரிசி செய்து கொண்டிருந்தார். நாங்கள் ஒரு விசை வாசிப்போம். 1 ராஜாக்களிலே 18ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்கள், உம்முடைய வார்த்தை, இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். நிச்சயத்தோடும் உறுதியோடும் அங்கே சொல்லுகிறார். தேவனே, எல்லா காரியங்களும் நான் உம்முடைய வார்த்தையின்படி தான் செய்தேன். பார்த்தீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் தமது சீஷர்களுக்கு இவைகளை கற்றுக் கொடுத்தார். எப்படி தெரியுமா கற்றுக் கொடுக்க விரும்பினார்? எப்படி தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வாசியுங்கள் பாப்போம். 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீஷர்கள் தங்கள் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து நடக்க வேண்டியவைகளை குறித்து அங்கே கர்த்தர் இந்த கற்றுக் கொடுத்திருப்பதை இந்த வாசகத்தின் ஊடாக நாம் நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அல்லவா? ஆழமாக சிந்தித்து பாருங்க. நம்முடைய செய்கைகளை மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி செய்யாமல், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷருடைய புகழ்ச்சிக்காக செய்யாமல், மனுஷருடைய வரவேற்புகளுக்காக நாங்கள் செய்யாமல், அனைத்தும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்டதாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். ஆகவேதான் நான் உங்களுக்கு முன்பும் கற்றுத்தந்தது போல இப்பொழுதும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். இன்றைக்கு எங்கும் பிரபலியம் அடைந்திருக்கிற இந்த மீடியாக்கள் மூலமாக, கிறிஸ்தவ மீடியாக்கள் மூலமாக ஜெபிப்பது, உபவாச கூட்டங்கள் நடத்துவது, இவை எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்கள்? உலகமெல்லாம் பார்க்கட்டும், நாங்கள் இன்ன சபை, இன்ன ஆட்கள் எல்லாரும் கூடி நின்று உபவாசங்கள் செய்கிறோம், இதற்காக உபவாசம் செய்கிறோம், இன்னதற்காக உபவாசம் செய்கிறோம், இலங்கை தேசத்தின் சமாதானத்துக்காக உபவாசம் செய்கிறோம் என்றெல்லாம் சொல்லி
அங்கே பிரபலியப்படுத்துகிறார்கள். இன்னுமாய் மீடியாவுக்கு முன்பாக கதிரைகளை போட்டு உட்கார்ந்திருந்து ஜனங்களை கூப்பிட்டு அங்கே மீடியாக்கள் மூலமாக ஜெபிக்கிறார்கள். அருமையானவர்களே, மாய்மாலம். இந்த உபவாசங்களை கேட்டு தேவன் இலங்கை தேசத்திலே ஒரு சமாதானத்தை கொடுக்கவில்லை, அல்லது இன்னொருவருக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கவில்லை. யாரோ ஒருவன் மூலையிலே இருந்து அந்த சமாதானத்துக்காக ஜெபிக்கிறானே, அல்லது ஒரு சகோதரி ஜெபிக்கிறாளே, அந்த ஜெபத்தை கேட்டுத்தான் தேவன் கிரியை செய்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டுடைய வார்த்தையை. ஆகவேதான் உங்களுக்கு எப்பொழுதும் சொல்லி நான் எச்சரிக்கிறேன், இப்பொழுதும் அதைத்தான் எச்சரிக்கிறேன். ஆகவே நம்முடைய அழைப்புக்கேற்ற கிரியைகள், நீதியின் கிரியைகள், நற்கிரியைகள் அனைத்தையும் மீடியா மூலம் உலகம் அறிய செய்து, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஜனங்கள் மத்தியிலே வரவேற்புகளை பெற்றுக்கொள்ளாமல், ஜனங்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளாமல், அவைகளை குறித்து அருமையானவர்களே நாம் எச்சரிக்கையாக இருந்து, இவ்விதமான ஊழியங்களிலே நாங்கள் இவைகளை மேன்மை பாராட்டாமல் அவைகளை சீ என்று தள்ளிவிட்டு, அவை அனைத்தும் தேவனுடைய வழிகள் அல்ல என்பதை அறிந்து நாம் கர்த்தருக்கு ஏற்றவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டவர்களாக இருந்து நாம் ஜீவிக்க எங்களை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியரிலே 3ஆம் அதிகாரத்தை ஒரு விசை எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். 24வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கூட ஒரு அறைக்குள்ளே போய் பூட்டிக் கொண்டு இருந்து நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பள்ளியில் அப்படி என்றால் எல்லாருக்கும் ஒரு அறை ஒன்று இருக்க வேணும், நீங்கள் அதுக்குள்ளே இருந்து ஜெபியுங்க என்ற அர்த்தமல்ல. எத்தனை பேர் அந்த வசதியும் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த ஜெபம் செய்வதற்கென்று நமக்கு ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மனுஷர் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் மனுஷர்கள் தங்களுடைய அடுக்குமொழி ஜெபங்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக அந்த சகோதரி ஜெபித்தார், அழுது ஜெபித்தார், எங்களுக்காக இப்படியெல்லாம் ஜெபித்தார் என்று சொல்லி அவர்களை மேன்மை பாராட்டும்படியாக ஜெபிக்கும்படி கர்த்தர் கற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தர் கற்றுத்தரவில்லை. அவ்விதமான ஜெபத்தை அல்ல, நாம் கர்த்தரோடு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவினிடத்திலே பேசுவதற்கேற்ற சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் காட்டுக்குள் இருந்தாலும் அந்த காட்டுக்குள்ளே அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம். அருமையானவர்களே, சிறையில் இருந்தாலும் சிறைக்குள்ளேயும் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்பொழுது நாம் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நாம் காண முடியும். அருமையானவர்களே, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். பார்த்தீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று நாம் செய்வோமாயின் அவைகளை நாம் எங்கும் பிரசித்தப்படுத்தாமல் இயேசுவின் நாமத்தினால் பிதாவாய தேவனை ஸ்தோத்தரித்து நில்லுங்கள். அதுவே தேவனுக்கு பிரியமானது. அடுத்தது 3ஆவதாக எரேமியா 49வது அதிகாரத்தை தயவு செய்து எடுத்து 11வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. திக்கற்றவர்களாக போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. ஆமீன். திக்கற்றவர்களாக போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். பாருங்கள், எதையெல்லாம் நாங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இப்போ பாருங்கள்,
பெற்றோருக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரமாயிருக்கிறார்கள். அவர்கள் ஒருபொழுதுமே திக்கற்ற பிள்ளைகளாக போகக்கூடாது என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது, அவருடைய எதிர்பார்ப்பாயிருக்கிறது. இந்த பொல்லாத கொடிய காலங்களிலே பிள்ளைகள் பாதிக்கப்பட நிறைய வாய்ப்புண்டு. பிள்ளைகள் அலக்கழிந்து போகக்கூடிய பெரிய வாய்ப்புகள் இந்த காலத்திலே உண்டு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறிக்கொண்டு, கொடிய காலங்களின் அடையாளங்கள் நிறைவேறிக்கொண்டு இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அருமையானவர்களே. ஆகவே நாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நம் பிள்ளைகளை கிறிஸ்துவின் கையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதமாக மாறுவார்கள். எப்பொழுதும் நாம் பிள்ளைகளை கர்த்தரிடத்திலே, தேவனே என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய கருத்துக்குள்ளே ஒப்பு தருகிறோம் என்று சொல்லி சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுக்கிற பெற்றோராய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள். ஆகவே பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் இயேசு மிகவும் பொறுப்புள்ளவராய் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அப்படி சொன்னவர், அப்படியாக பிள்ளைகள் மேல் அக்கறையோடு சொன்னவர் அவர்களை மறப்பாரோ? சிந்தித்து பாருங்க. பிள்ளைகள் நமது சந்ததி, அதை நிச்சயமாக அவர் அறிவார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமான்களின் சந்ததியோடு இருக்கிற தேவன், நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிற தேவன். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய சந்ததியோடு இருக்கிற தேவன் அவர். சாமுவேல் தீர்க்கதரிசி மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக தேவ மனுஷனாக மாற காரணமாய் இருந்ததிலே ஒருவர் அவருடைய தாய். 1 சாமுவேலிலே 1ஆவது அதிகாரத்திலே 28வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டதினால் பாருங்க, கர்த்தருக்கென்று அவரை ஒப்பு கொடுக்கிறார். அந்த பையனை ஒப்பு கொடுத்ததினாலே பாருங்கள் எவ்விதமாய் தேவனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று. ஆம், இப்படியாக சொல்லி சிலோவாவிலே கர்த்தருடைய ஆலயத்தில் அவனை ஒப்பு கொடுத்தாள். அருமையானவர்களே, ஒரு தாயிடம் அவவோடு இருந்த ஒரு மகனை குறித்து கூட அந்த சிறுவனை ஊழியத்துக்கு தரும்படியாக ஒரு தேவ ஏவுதலினாலே கேட்டோம். அருமையானவர்களே, அந்த சிறுவன் மிகவும் வாஞ்சியாயிருந்தான். ஆனால் அந்த தாயோ அதற்கு தடை பண்ணினாள். எங்களுக்கு முன்பாக அல்ல, ஆனால் வீட்டிலே அந்த பையனை போக விடாது தடுத்தாள். அந்த பையன் விரும்பி இருந்த வேளையிலும் அந்த விருப்பத்தை அவன் நிறைவேற்றவில்லை. ஆனால் இன்று அந்த பிள்ளையை குறித்து எப்பொழுதும் கலக்கம், வேதனை. ஏன்? வாலிப வயது, பல நெருக்கங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் இதயத்திலே எழுப்பினவராய் இந்த பிள்ளையை ஊழியத்துக்கு தா என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு மறித்த எத்தனை தாய்மார் பலவிதமான நெருக்கங்களை தொடர்ந்து அனுபவித்ததை நாங்கள் காண்கிறோம். பல வேதனைகள், பல பிரிவினைகள், உடைவுகள். ஏன் தெரியுமா? இவர்கள் ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை அற்பமாய் எண்ணுகிறார்கள். இவரார் என்னுடைய பிள்ளையை கேட்கிறதுக்கு? அது எங்களுடைய விருப்பம். உன்னுடைய விருப்பத்தின்படி
என்னுடைய விருப்பத்தின்படி உன்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். மற்றபடி என்னுடைய விருப்பத்தின்படி செல்லுகின்ற இடத்திலே நிம்மதி இல்லை. அருமையானவர்களே, தேவன் தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறவர் என்பதை இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அதில் அறியாமல் போனது எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. இன்றைக்கு வேதனைப்படுகிறார்கள். பிள்ளையினுடைய சிறு வயதிலே வளைக்க முடியும் பிள்ளைகளை. தமிழிலே ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள், 5 வளையாதது 50 வளையாது. 5 வளையும், ஆனால் 50 அது வளையாது. அந்த பழமொழியின்படியே பாருங்க, இந்த பிள்ளைகள் சிறு வயதில் தான் அவர்களை வளைக்க முடியும். வாலிப வயதை அடைந்ததும் வளைக்க முடியாது. பின்பு நாம் என்ன செய்கிறது? விதைத்ததை நாம் தான் அறுக்க வேண்டும். அந்த வேளையிலே அழுது புலம்பி பிரயோசனம் இல்லை. கண்ணீர் வடிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி இருந்தால் கண்ணீர் வடிக்கத்தான் வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிராகரிக்கும் பொழுது ஊழியக்காரன் கண்ணீர் வடிக்கிறான், மறந்துடக்கூடாது. ஆனால் அவனுடைய கண்ணீர் வடிக்கின்ற அந்த வடிப்பு அது வீண் போகாது. ஆனால் அவன் அப்பொழுது கண்ணீர் வடித்தான், அது கர்த்தர் அந்த கண்ணீரை தன்னுடைய துருத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம் விதைத்ததை நாம் அறுக்கும் பொழுது கண்ணீர் வடிக்கிறோம். அது எந்த வகையிலுமே ஒன்றும் செய்ய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த பிள்ளைகள் திக்கற்று போகாதபடி பிள்ளைகளுக்காக கவலைப்படும் அக்கறையாக இருக்கும் ஆண்டவர் இயேசுவிடத்திலே நம்பிக்கை வைத்து நம் பிள்ளைகளை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் இளைப்பாறுதல் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தர் அந்த பிள்ளைகளை வளர்ப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் இருதயத்திலே நாம் பதித்து வைத்து நடக்க வேண்டும். அடுத்ததாக 4வது சங்கீதம் 31:5 தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 31:5 வாசிப்போம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உமது கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்திலே ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகள் படுக்கைக்கு போகும் முன்பு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை தான் இது. உமது கையிலே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனே, உமது கையிலே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். இது பிள்ளைகளுக்கு தாய்மார் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. இந்த சங்கீதத்தை பாடிய தாவீதுக்கும் அவருடைய தாயார் இந்த வார்த்தையை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருப்பார். ஆகவேதான் இந்த வார்த்தையை அவர் அங்கே எழுதியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் கூட சிலுவையிலே, பிதாவே உம்முடைய கரங்களிலே என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லித்தான் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். ஒரு நாளின் முடிவு தான் இரவு. ஒரு நாளுடைய முடிவு இரவு. தங்களை முற்றிலும் மறந்து தூங்குகின்ற நேரம்தான் அந்த இரவு. இந்த நேரத்திலே நம்மை எந்த ஒரு தீங்கும் பொல்லாப்பும் அணுகாதபடி தங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் தேவனுக்கு அர்ப்பணித்து விடுவது இஸ்ரவேலருடைய வழக்கமாய் இருக்கிறது. இப்பொழுது புதிய இஸ்ரவேலராகிய நாமோ இரவில் மாத்திரமல்ல,
எப்பொழுதுமே நம்மை எல்லா தீமையிலும் இருந்து நம்மை காத்து கொள்ளும் என்று கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய ஜீவியத்தையும் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். எல்லா நாளும், எந்த நேரமும், எந்த நிமிஷமும் நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தான் நாம் ஜீவிக்க வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவி என்பது நமது சிந்தையின் இருப்பிடம், நம்முடைய சிந்தையின் இருப்பிடம். ஒருவனுடைய சிந்தையின் படியே அவனுடைய ஜீவியமும் அமையும். சிந்தை கெட்டதாக இருந்தால் அவனுடைய ஜீவியமும் பாழாயிருக்கும். தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு ஏற்ற உறுதியான சிந்தை உடையவர்களாக நம்மையும் நமக்கு உண்டான அனைத்தையும் கிறிஸ்துவினிடத்திலே ஒப்பு கொடுத்து நீங்கள் கலங்காமல் ஜீவிப்பீர்களாக. இப்பொழுது எல்லோருமாக நாங்கள் எழுந்திருந்து ஒரு பாடலிலே நாங்கள் கலந்து கொள்ளுவோம். எல்லோருமாக என்னோடு சேர்ந்து இந்த பாடலிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமடைக்கலம் கர்த்தராமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமடைக்கலம் கர்த்தராமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்தையும் நமக்கு உண்டான அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் கலங்காமல் ஜீவிப்போமாக. கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.